ஜால் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இடியப்பமும் அதுக்கேற்ற ஒரு சொதியும் ஒரு சின்ன சம்பளும் அரைப்போம். வாங்கோ பார்ப்போம். முதல் நாங்கள் இடியப்பத்தை அவிப்போம். அரிசிமா உப்பு ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் விடுவோம். அதுக்குள்ள அந்த தண்ணிக்குள்ளே விடுவோம். தண்ணி கொதிக்க வைக்க போகிறோம். இது அரிசிமா நாங்கள் வறுத்து அரிச்ச அரிசிமா. இது நாங்கள் என்னதான் அரிச்சு வச்சாலும் இடியப்பம் அவிக்கல இந்த மாவை நாங்கள் திருப்பி அரிக்கணும். அதுக்குள்ள சின்ன கட்டை இருந்தாலும் அந்த இடியப்பொருளுக்காக வராது. அப்போ நாங்கள் இதில் ஒரு 2 சுண்டு மாவை எடுத்து அதில் 2 மணி மாவு எடுத்து அரிக்க போகிறோம். அரிப்போம். தண்ணியாக கொதிக்க அதுக்கிடையில் நாங்கள் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அரிசி மாவை அரிப்போம். அது நல்லா அரிச்சு எடுப்போம். இப்போ 2 மணிலாம் இப்போ நாங்கள் அவிக்க போகிறோம். அதை அரிச்சு எடுப்போம். ஒரு சொட்டு கட்டையும் விடாமல் சின்ன கண்ணரிப்பட்டியில் அரிக்கணும். இடியப்பம் அவிக்கிறேன்டா நீங்கள் சாதாரணமாக ஒரு சுண்டு அரிசி மாக்கு 8 இடியப்பம் வர்றது. இதை நாங்கள் அவிச்சு போட்டு 16 இடியப்பம் வரணும். அது நீங்கள் அவிக்கிற மெல்லிசோ மொத்தத்தை பொறுத்து அரிமனை பொறுத்து மாறும். நல்லா கப்பி இருக்குது. நாங்கள் அரித்து எடுத்து வச்சதும் திருப்பி இவ்வளோ கப்பி இருக்குது. அப்போ இதை நாங்கள் மாக்கில் போடலாம் அல்லது வெளியில் போடலாம். புட்டை விற்கிறாண்டா பிரச்சனை இல்லை. இதுக்கெல்லாம் போடுவோம். இந்த மாவை எடுத்து சர்வ செடிக்கெலாம் போட்டு வைப்போம். குழைக்கிறதுக்கு சுவமாக இருக்கும். தண்ணி நல்லா பொங்க கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை இறக்க போகிறோம். இறக்கி ஒரு சர்வை சட்டிக்கெலாம் ஊற்ற போகிறோம். இடியப்பத்துக்கு நேராக ஊற்றாதீங்க. இடியப்பத்துக்கு ஒரு சர்வை சட்டிக்கில் ஊற்றி அந்த கொதியை கொஞ்சம் அடங்கணும். இதுகளுக்கு அளவண்டி இல்லை. நாங்கள் விட்டு குழைக்கிறத பொறுத்து இப்போ இந்த தண்ணிக்குள்ள கொஞ்சம் உப்பை போடுங்க. உப்பை போட்டால் ஒரு கிழக்குங்க. நல்லா பொங்க கொதிக்க வச்ச தண்ணி ஒரு கரண்டி எண்ணெயும் அதுக்குள்ள விடுங்க. ஒரு கரண்டி தான் வரும். நல்லா 2-3 ஆவி மேலால் போச்சுண்டா காணும். நல்லா அரைச்சுன்னா உங்களுக்கு இடியப்பம் பிறைக்கும். நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டாலும் புளிய மாட்டீங்க. இப்போ இது காணும் உங்களுக்கு. இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மா உருண்டு வரணும். உருண்டு நாங்கள் இப்போ சப்பாத்தி மாவுகள் குழைச்சி வச்சா இப்படி வேணுமோ அது மாதிரி நாங்கள் குழைக்கலையே அது உருண்டு வரணும். இது நாங்கள் குழைச்சி கொண்டு கேட்கல அப்படியே உருண்டு ஒரு போல மாதிரி வரும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மா நல்ல பஞ்சு போல் வரும் உங்களுக்கு. இது நல்லா கொதி தண்ணி விட்டிங்கன்னா மா அவிஞ்சிடும். நல்லா ஆறிட்டு தண்டாலும் உங்களுக்கு இடியப்பம் பிறைக்கும். இது மா ஒன்றும் கலைக்காத தனி அரிசி மா. இது வெத்தக்காரர் எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய இடியப்பம். இதை நாங்கள் புளிஞ்சு எடுப்போம். இந்த இடியப்பத்தை நாங்கள் புளிய முதல் கழுவி வைப்போம். கழுவி காய வைக்கிறோம் நாங்கள். அப்போ அதுக்கு காஞ்சி போய் வறண்டு போய் இருக்கும். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் பூசிங்கன்னா தான் இடியப்பம் எடுக்கவும் உங்களுக்கு சுவமாக இருக்கும். தட்டுகளுக்கு கொஞ்சம் எண்ணெயை பூசுங்க. இதை எண்ணெயை பூசி வச்சிட்டோம். இனி இதுக்குள்ள நாங்கள் புளிய போகிறோம். கொஞ்சம் அளவாக எடுத்து ஒவ்வொரு இடியப்பமாக புளிவோம்.
இதே மாதிரி எல்லாத்தையும் புளியுங்கோ, எல்லா தட்டுகளையும் புளிவோம். இது புளிஞ்சோண்டு கேட்கல, இங்கே தண்ணியை நாங்கள் கொதிக்க வைப்போம். இதே மாதிரி நீங்கள் அவிச்சிங்கன்னா நல்ல மென்மையான இடியப்பம் உங்களுக்கு வரும். தண்ணி நல்லா பொங்க கொதிக்கிறானியே நேரடியாக இடியப்பமாக்கல விடாதேங்கோ, அது நல்லா ஆரவும் விட்டுறாதேங்கோ. அப்படியே வச்சு இதை கொதிக்க விடுவோம். இடியப்பங்கள் எல்லாத்தையும் இது கொஞ்சம் இடியப்பம்னா இப்போ 4-6 இடியப்பம்னு சொன்னால் நாங்கள் புட்டு பானைக்குள்ளேயே வச்சு இறக்கிடலாம். இது கொஞ்சம் கூடாண்டபடியாக ஒரு அடியாக எல்லாத்தையும் புளிஞ்சால் ஒரு தரத்தில் வச்சிடலாம். இட்லி தட்டில் எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்து கொண்டுட்டோம். எங்களுக்கு அவ்வளோ மாவுலே 18 இடியப்பம் வந்தது. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே அடுக்குவோம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டுது, பொங்குது. எல்லாத்தையும் ஒண்டா அடுக்க போகிறோம். அடுக்கைக்குள்ள ஒண்டி அமர்த்தாமல் மெல்லமாக அடுக்குங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இறுக்கி அமர்த்திடாதீங்கோ. மட்டமாக ஒன்றுக்கு மேலே சுற்றி அடுக்குனீங்கன்னா இடவழிகளால் காற்று புகை வரக்கூடியதாக இருக்கும், ஆவி வரக்கூடியதாக. இதில் இன்னும் வைக்கலாம், ஆனால் 2ஆம் தினம் இருக்கா வைக்க வேண்டி இருக்கிறபடியாக நிப்பாட்டி போட்டு மூடுவோம். இன்னொருக்கா வைக்கணும். இன்னும் 3-6 இடியப்பம் இன்னும் வெளியிலே இருக்குது. நல்லா அவி வருது. நாங்கள் இதை துறப்போம். நல்லா அவிஞ்சிட்டுது. நாங்கள் எல்லாத்தையும் எடுப்போம். கொஞ்சம் சூடும் கவனமாக எடுக்கணும். அதுக்கு சொதிக்க ஆயத்தப்படுத்த போகிறோம். அப்போ அதுக்கிடையில் இது ஒருக்கா வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அவிஞ்சிடும். நல்லா தண்ணியை கொதிச்சிருக்கபடியா இதை வச்சுட்டு அப்படியே ஆவி வேலை இறக்கி அங்கால வச்சுட்டு நாங்கள் சொதிக்க வைப்போம். நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றாக இறக்குவோம். இப்போ நாங்கள் 2ஆம் தரம் அவிய வச்சதும் பிறகு கெதியாக வந்துட்டு தண்ணி கொதித்து கொண்டு வந்தபடியாக அது கெதியாகவே அவிஞ்சிட்டுது. இதையும் முளைச்சி போட்டு நாங்கள் சொதிக்க வைப்போம். அவிச்சும் முடிஞ்சது. 16 இடியப்பம் வந்தது. ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள அவிச்சிடலாம். நல்ல மென்மையாக இருக்கும் இடியப்பம். இதை அப்படியே மூடி வச்சுட்டு நாங்கள் சொதிக்க ஆயத்தப்படுத்துவோம். வாங்க, 2ஆவதாக நாங்கள் ஒரு முட்டை சொதி வைக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். வெங்காயம் அவிச்சு வெட்டி வச்ச முட்டை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி பழம், வெந்தயம், தேசிக்காய், மஞ்சள், 1ஆம் பால், 2ஆம் 3ஆம் பால், உப்பு. நாங்கள் முதல் தண்ணியை கொதிக்க வைப்போம். நான் முதலும் சொதி வைக்கலாம் அவ்வளோ சொல்லியிருக்கிறேன். பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் அவிக்கல பாலை விட்டிங்கன்னா புளி விட முதல் பால் திரஞ்சுவோம். புளி விடுறதுக்கிட்ட தான் நாங்கள் பால் விடணும். இப்போ வாங்க திறந்து தண்ணி இப்போ சூட துவங்கிட்டுது. நாங்கள் இதெல்லாம் அவிய விடுவோம். இந்த வெந்தயத்தில் கொஞ்சத்தை போடுவோம். இப்போ வெங்காயம் போடுவோம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு நாங்கள் ஒரு கொதி அவிய விடுவோம். இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட போகிறோம். மஞ்சளும் போட்டு இதுக்கேற்ற உப்பையும் போடுவோம். இதை இப்படியே அவிய விடுவோம். நல்லா 3/4 பதம் அவியட்டும். பாருங்க, இப்போ நாங்கள் பால் விட்டுருந்தோம்னா பால் திரஞ்சு போயிருக்கோம். இப்போ இது இந்த தக்காளி பழம் அவியட்டும். வெங்காயம் பச்சை மிளகாய் அவிஞ்சிட்டுது. இப்போ தக்காளி பழமும் மசியுது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவியட்டும் தக்காளி பழம். ஒரு 2 நிமிஷம் அவிஞ்சா காணும். இன்னும் வாங்க, இப்போ தக்காளி பழம் அவிஞ்சிட்டுது. தக்காளி பழம் இந்த தோல்லாம் கலருது. நாங்கள் இதுக்குள்ள 2ஆம் பாலை விடுவோம். 2ஆம் 3ஆம் பாலை விடுவோம். விட்டுட்டு இதை வந்து பக்கத்தில் நிற்கணும்னு தெரியாமல் பார்த்துக்கொண்டு
ஒரு கொதி வேறு மட்டும் நாங்கள் பக்கத்தில் நிற்கணும். இந்த நேரம் நாங்கள் இந்த முட்டையும் இதுக்குள்ளே போட போகிறோம். முட்டையும் எல்லாம் வெட்டி வெட்டி வச்சுருக்கிறோம். பக்கத்தில் நிற்கணும், நீங்கள் பொங்காமல் பக்கத்தில் நிற்கணும். தெரியக்கூடாது. இது ஒரு கொதி வேற நாங்கள் முதல் பாலை விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம், நிப்பாட்ட போகிறோம். பக்கத்துலேயே நிற்கணும். இப்போ நாங்கள் இதுக்குள்ள முதலாம் பாலை விட போகிறோம். முதலாம் பாலை விட்டுட்டு பொங்கவோ இதண்டோ விடப்படாது. சாடியான கொதி வேற அடுப்பை நிப்பாட்டி போட்டு புளியை விடுவோம். இப்போ இது இங்கே பொங்கத்து வாங்குது வேறுங்கோ. இப்போ நாங்கள் ஆற்றிக்கொண்டே இருக்கணும். இதுக்குள்ள நாங்கள் இந்த வெந்தயத்தை போடுவோம். வெந்தயத்தை போட்டுட்டு நம்ம இப்படியே 2 தரம் துளாகி போட்டு இந்த அடுப்பை நிப்பாட்டி விட போகிறேன். கொதிக்குது, கொதிக்க அடுப்பை நிப்பாட்டி விடுங்கோ. கொஞ்சம் சூடாக நாங்கள் இருக்கிற தேசிப்புளி விடுவோம். வாங்க இப்போ திறப்பம். இது உங்களுக்கு தெரியும், கேட்கலையே அந்த வெந்தயம் அதுகளெல்லாம் கடைசியாக போட்டது நல்ல வாசமாக இருக்குது. இதுக்குள்ள நீங்கள் தேசிப்புளியை விடுங்கோ. இதுக்குள்ள ஒரு பெரிய பாதி விடலாம். இடியப்பத்துக்கு அநேகமாக இந்த முட்டைச்சொதி தான் வைப்பணும். முட்டைச்சொதியும் ஒரு சம்பளம் வைக்கிறது. அப்படியே மூடி போட்டு நாங்கள் சம்பளம் ஒன்று அரைப்போம். நாங்கள் 3வது ஒரு சம்பளம் அரைக்க போகிறோம். செத்தல் மிளகாய், பச்சை மிளகாய் உண்டு, தேங்காய் பூ, இது புளி கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் புளியிட்ட அளவு. இது கொட்டியோடு இருக்குது. நாங்கள் கொட்டியை எடுத்து வச்சுருக்கிறோம். போன முறை இப்படித்தான் அரைக்கல கொட்டியோடையே அரைச்சினீங்கள்ட்டு கேட்டீங்க. இல்லை, இந்த இதில் இப்படி கொட்டியை கத்தியால் வெட்டி இந்த கொட்டியை நாங்கள் எடுத்து போட்டு இதை வச்சுருக்கிறோம். இதை வைப்போம். இதுதான் அரைக்க போகிறோம். உப்பு, வெங்காயம், இஞ்சி இவ்வளோ தான் எங்களுக்கு தேவையானது. நாங்கள் போட்டு அரைப்போம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள இந்த செத்த மிளகாயும் இந்த இஞ்சி இது கொஞ்சம் கூட 2 இஞ்சியை வைப்போம். இது வேண்டாம் காணும். இந்த புளியையும் இந்த உப்பையும் போட்டு ஒருக்கா அரைச்சிட்டு வர போகிறோம். குளத்தையும் மட்டும் ஒருக்கா தனியாக அரைப்போம். இப்போ ஒரு சுற்றிட்டு வந்துட்டோம். இதுக்குள்ள நாங்கள் தேங்காய் பூ போட்டு அரைக்க போகிறோம். தேங்காய் பூ போட்டு அரைச்சிட்டு அதுவும் ஒரு அரைக்க இப்போ நாங்கள் இந்த வெங்காயத்தை போட போகிறோம். இதை போட்டு ஒரு சுற்றி போட்டு இந்த வெங்காயத்தை போட்டு அரைச்சி போட்டு கொண்டு வரேன். திறந்து இந்த வெங்காயத்தை போடுவோம். இது சொதியோட தொடு சம்பல் மாதிரி தான். இது கணக்கை போட்டு சாப்பிட்றது இல்லை. அந்த சொதி இடியப்பம் இதிலே மாதிரி கொஞ்சம் வச்சு தொட்டு சாப்பிட்றது. இப்போ இதை அரைச்சி கொண்டு வரேன். இப்போ நாங்கள் இதை இறக்குறோம். சொதியோட இடியப்பமும் இது சாப்பிட நல்லா இருக்கும். இந்த சம்பல் காய்ச்சல்கார ஆக்களுக்கும் பாக்கி கொஞ்சம் இதமாக இருக்கும். இஞ்சி போட்டபடியாக இதே மாதிரி செய்யுங்கோ. இப்படியே வரும்.